வணக்கம். இணைந்திருக்கின்றோம் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நாடாளுமன்ற தேர்தல். நாடளாவிய ரீதியில் 65% வாக்குப்பதிவு. பொது தேர்தலில் வடக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை. நாடாளுமன்றத்தில் அனுபவசாலிகளும் இருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. நாட்டை மீட்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் போலீசாரால் கைது. நாடாளுமன்ற தேர்தலின் முதலாவது முடிவு இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் நம்பிக்கை. அமெரிக்க ஜனாதிபதிக்கும் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புக்கும் இடையில் சந்திப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. நாடாளுமன்ற தேர்தலில் 65% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு இன்று நிறைவு பெற்ற நிலையில் நாடளாவிய ரீதியில் 65% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் 59% வாக்குகளும், கிளிநொச்சியில் 62% வாக்குகளும், வவுனியாவில் 65% வாக்குகளும், மன்னாரில் 70% வாக்குகளும், முல்லைத்தீவில் 63% வாக்குகளும், கொழும்பில் 65% வாக்குகளும், கண்டியில் 67% வாக்குகளும், நுவரெலியாவில் 68% வாக்குகளும், பதுளையில் 66% வாக்குகளும், திகாமடுலையில் 62% வாக்குகளும், மட்டக்களப்பில் 61% வாக்குகளும், கேகாலையில் 65% வாக்குகளும், புத்தளத்தில் 56% வாக்குகளும், மாத்தறையில் 64% வாக்குகளும், களுத்துறையில் 64% வாக்குகளும், திருகோணமலையில் 67% வாக்குகளும், குருநாகலில் 64% வாக்குகளும், பொலனறுவையில் 65% வாக்குகளும், ரத்தினபுரியில் 65% வாக்குகளும், மொனராகலையில் 63% வாக்குகளும், அனுராதபுரத்தில் 65% வாக்குகளும், காலியில் 64% வாக்குகளும், மாத்தளையில் 65% வாக்குகளும், கம்பகாவில் 66% வாக்குகளும், அம்பத்தொட்டியில் 60% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நாட்டின் 10வது நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று இடம்பெற்றது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை 4 மணி வரை இடம்பெற்றன. நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு நடைபெற்றது. இம்முறை வாக்களிப்பதற்காக 1,71,40,354 பேர் தகுதி பெற்றிருந்தனர். இதனிடையே யாழ்ப்பாணத்தில் 59.65% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் தபால் மூல வாக்குகளும் அடங்குவதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று அம்பந்தொட்டியில் 60% வாக்குகளும், காலியில் 64% வாக்குகளும், மொனராகலையில் 61% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலே தபால் மூல வாக்களிப்பு உட்பட 59.65% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேவேளை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே 62.05% வாக்குகள் தபால் மூல வாக்குகள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 60.85% வாக்குகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முடிவுகள் கிடைக்கப்பெற்றதும் உடனுக்குடன் அந்த முடிவுகள் உத்தியோகபூர்வமான முறையிலே வெளியிடப்படக்கூடிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படவில்லை. இருந்தாலும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சோயினம் காரணமாக மரணமடைந்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய இந்த தேர்தல் கடமை சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கிளிநொச்சியில் 62.1% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அமைதியான தேர்தல் இடம்பெற்றதாகவும் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தபால் மூல வாக்களிப்பையும் உள்ளடக்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டினுடைய 10வது பாராளுமன்ற தேர்தலிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இன்று நடைபெற்ற வாக்களிப்பு கிளிநொச்சி மாவட்டத்திலே 108 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பு மிகவும் சுமூகமாக நடைபெற்றது.
இன்று பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு வீதம் 62.1 காணப்படுகின்றது. இது தபால் மூல வாக்களிப்புகளையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் எங்களுடைய பழைய கச்சேரி வளாகத்துக்கு வாக்கு எண்ணுவதற்காக எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பழைய மாவட்ட செயலக வளாகத்திலே 10 வாக்கெண்ண நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமூகமான வாக்குப்பதிவு இடம்பெற்றதாகவும் 64.09% மக்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் எனவும் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் ஆனா உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் எவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 86,889, 137 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிக்கப்பட்ட வீதம் 64, அதாவது 55,690 பேர் வாக்களிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஏற்கனவே தபால் மூல வாக்களிப்பு மூலம் 3,874 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மொத்தமாக 55,690 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 64% வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. மிகவும் சுமூகமாகவும் அமைதியாகவும் இந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கே 8 வாக்கு எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 65.5% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் PA சரத்சந்திர தெரிவித்தார். இன்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். වන්නි මැතිවරණ දිස්ත්‍රික්කයේ ඡන්ද පොළවල් 387ක ඡන්ද ගණන් කිරීමේ කටයුතු සාමකාමී ලෙස අද සවස 4ට අවසන් කරනු ලැබුවා. வன்னி மாவட்டத்தில் 65.5% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வவுனியாவில் 63.75 வாக்குகளும், முல்லைத்தீவில் 62.45 வாக்குகளும், மன்னாரில் 70% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் இதுவரை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் அசம்பாவிதங்கள் எவையும் இன்றி சுமூகமான முறையில் வாக்களிப்பு செயற்பாடுகள் இடம்பெற்று முடிந்துள்ளது. இதேவேளை வவுனியா சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியில் வாக்கெண்ணும் பணிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. மாலை 4:30 மணியளவில் தபால் மூலமான வாக்குகள் எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்கெண்ணும் நிலையத்திற்கு எடுத்து வரும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் மாலை 7 மணியளவில் ஏனைய வாக்குகள் எண்ணுவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று நள்ளிரவுக்குள் முடிவுகளை அறிவிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். බලාපොරොත්තු වෙනා දුර ඈත ප්‍රදේශවල තියෙන විශේෂයෙන්ම සම්පත් නුවර වන්නි මැතිවරණ දිස්ත්‍රික්කයේ ඡන්ද පොළවල් 387. நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நுவரெலியா மாவட்டத்தில் சுமூகமாக இடம்பெற்றதாகவும் பிற்பகல் 4 மணி வரை 70% வாக்குப்பதிவு இடம்பெற்றதாகவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். இன்று தனது காரியாலயத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 පාර්ලිමේන්තු මහමැතිවරණට අදාළව නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ඡන්ද බිමසීමේ කටයුතු අද පස්වරු 4ට අවසන් වුණා. ඒත් එක්කම පස්වරු 4න් පසුව තැපැල් ඡන්ද ගණන් කිරීමේ කටයුතු නුවරඑළිය දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය தேர்தல் வாக்களிப்பு எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இன்றி மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றது. போலீசார் தமது கடமைகளை உரிய முறையில் மேற்கொண்டார்கள். அதிகாரிகள் தமது கடமைகளை சிறப்பான முறையில் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். காலை 7 மணிக்கு வாக்களிப்பு ஆரம்பமான போது பல பகுதிகளில் வாக்களிப்பு மந்தகதியில் இடம்பெற்றது. பின்னர் பெருந்தோட்ட பகுதி மற்றும் நகர்ப்புறங்களில் வாக்களிப்பு மிகவும் சுறுசுறுப்பாக இடம்பெற்றது என நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட குறிப்பிட்டுள்ளார். ප්‍රථම තැපැල් ඡන්ද ප්‍රතිඵලයත් මධ්‍යම රාත්‍රියේදී ප්‍රථම නිල ඡන්ද ප්‍රතිඵලයත් නිකුත් කිරීමට හැකි වේ කියලා අපි විශ්වාස කරනවා. නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ වෙනුවෙන් පිළිගත් දේශපාලන පක්ෂ සහ ස්වාධීන කණ්ඩායම් 28ක අපේක්ෂකයින් 308 දෙනෙකු තරඟ වදිනවා. அனுசரணை வழங்கியோர் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொண்ட இலங்கை தாய்மாரின் நம்பிக்கையை வென்ற மலிபன் கீரை முழுவாடை பால்மா. பொது தேர்தலில் வடக்கு மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஜனாதிபதி ஆனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பஞ்சகவத்தை அபேசிங்கராம விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு மையத்தில் வாக்களித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்.
ඒ ජනවරම ජනතාව විසින් අපට ලබා දෙන බව අපිට විශ්වාසයක් තිබෙනවා. ඒ වගේම අපේ රටේ දේශපාලන අලුත් සංස්කෘතියක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. පහුගිය ජනාධිපතිවරණයේ සිට ජයග්‍රහණයෙන් පසුව අනිත් පාක්ෂිකයන්ට හිංසා නොවන நாட்டு மக்கள் பலமான நாடாளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகியுள்ளது. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாம் அந்த வெற்றியை ஏனையவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொண்டாட வேண்டியது அவசியமாகும். ஒரு தேர்தலில் மாத்திரம் அந்த நடைமுறையை கடைபிடித்துவிட்டு மற்றைய தேர்தலில் அதனை நிர்மூலமாக்க முடியாது. அது எம்முடைய அரசியல் கலாச்சாரமாக மாற வேண்டும். மக்கள் விரும்பும் புதிய சட்டங்களை கொண்டு வர அனைவரும் உடன்பட வேண்டியது அவசியமாகும். மக்களுக்கு ஏற்புடையதல்லாத சட்டங்களை கொண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே 3/2 பெரும்பான்மை அவசியமாகின்றது. 3/2 பெரும்பான்மை ஏனைய கட்சிகளின் மக்களின் விருப்புக்கு விரோதமாக பயன்படுத்தியது. அத்தகைய தரப்புக்கே பெரும்பான்மை என்பது அவசியமாகும். வடக்கு மக்களும் மாற்றத்தை எதிர்பார்த்தனர். ஆனால் அவர்களுக்கான மாற்றத்தை வழங்க வேண்டிய அரசியல் அணியினர் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் மீது வடக்கு மக்கள் பாரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு மக்கள் விரும்பும் அரசாங்கத்தை உருவாக்குவதே எம்முடைய எதிர்பார்ப்பு. අපි ගේන අන 50 පාර්ලිමේන්තුව ඇතුලේ සම්මත කරගන්න ලද නීති පොදු ජනතාවට හිතකර නීති. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුවේ කිසිවෙකුට ඒකට එරෙහිව යන්න බෑ. මොකද ජනතාවගේ වමනාවන් සහිත නීති අපි සම්පාදනය කරනවා නම් පාර්ලිමේන්තුවේ 3/2 ඉක්ම යන ලද ඡන්ද ප්‍රමාණයක් ලබා ගත හැකියි. හැමදාම 3/2 අපේක්ෂා කරන්නේ ජනතාවට එරෙහි නීති සම්පාදනය කරන්න. அடுத்த ஆண்டில் நிச்சயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினர் வெற்றி பெறுவர் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நாடாளுமன்றத்தில் பலமாக அரசாங்கத்தை உருவாக்குவது எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. பெரும்பான்மை கிடைக்கப்பெறும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும். அதனைத் தொடர்ந்து குறித்த கொள்கை பிரகடனத்தை செயற்படுத்த தேவையான பலத்தையே நாம் எதிர்பார்த்துள்ளோம். புதிய ஆரம்பத்தை நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பதே மக்களின் பொறுப்பு. எதிரணியில் அமர்வதற்காயினும் புதிய சிந்தனை உள்ள புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய புதிய தரப்பினரே நாடாளுமன்றம் வர வேண்டும். ஜனநாயக நாட்டினுள் எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அதற்கு புதிய தரப்பினர் அவசியம். நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் நடத்த எதிர்பார்த்துள்ளோம். தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாட வேண்டியது அவசியமாகும். ජනාධිපති වැඩ කරපු විදිය ඒකත් එක්ක ඒ විශාල අපි පොරොන්දු වෙච්ච වෙනස මිනිස්සුන්ට දැනෙන්න පටන් ගත්ත නිසා අපිට විශ්වාසයි පාර්ලිමේන්තුවේදී බහුතර බලයක් එනවා. நாடாளுமன்றத்தில் அனுபவசாலிகளும் இருக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தலை பார்க்கிலும் பொது தேர்தல் குறித்த ஆர்வம் குறைவாகவே காணப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வாக்களித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මම නම් ගියේ ඡන්ද බලය පාවිච්චි කරන ව්‍යවස්ථාව යටතේ. ඒවා මම අභාංශ වලට වීදා තියෙනවා. ඕන්න ඉතින් ඕන එකෙන්ට පාවිච්චි කරන්න පුළුවන්නේ. ඒත් මට පේන හැටියට අද උනන්දුව ජනාධිපතිනට වඩා අඩුයි. ඒකයි පේන්නේ නැහැ. හැමතැනින්ම එන වාර්තා හැටියට. ඒ කියන්නේ ජනතාව මේ ගැන එච්චර උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. සමහරට நாட்டு மக்கள் ஜனாதிபதி தேர்தலை பார்க்கிலும் பொது தேர்தல் குறித்த ஆர்வம் குறைவாகவே காணப்படுகின்றது. மக்கள் பொது தேர்தலில் வாக்களிப்பது தொடர்பில் ஆர்வம் காட்டாமையே இதன் ஊடாக புலப்படுகின்றது. சில வேட்பாளர்கள் யார் என்பதையே மக்கள் அறியவில்லை. ஆகவே முடிவுகள் 170% பார்க்க குறைவாக இருக்கும் சாத்தியமும் உள்ளது. நாடாளுமன்றத்தில் அனுபவசாலிகளும் இருக்க வேண்டும். නම් ගියේ ඡන්ද බලය පාවිච්චි කරන ව්‍යවස්ථාව යටතේ. ඒවා මම අභාංශ වලට වීදා තියෙනවා. ඕන්න ඉතින් ඕන එකෙන්ට පාවිච්චි කරන්න පුළුවන්නේ. ඒත් මට පේන හැටියට අද උනන්දුව ජනාධිපතිනට වඩා අඩුයි. ඒකයි පේන්නේ නැහැ. හැමතැනින්ම එන වාර්තා හැටියට. ඒ කියන්නේ ජනතාව මේ ගැන එච්චර උනන්දුවක් දක්වන්නේ නැහැ. සමහරට අපේක්ෂක කවුද කියලා දන්නේ නැහැ. ඒ නිසා බලන්න நாட்டை மீட்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டை மீட்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ராஜகிரிய கொட்டுவேகுட விவேகாராம புராண விகாரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ජාතන්ත්‍රවාදී ගුණාංගයන් සියල්ලක්ම සපුරාලන ජනතා අයිතියට මුල් තැන දෙන නිදහස් නිවහල් මැතිවරණයක් බවට පත් වෙලා විශේෂයෙන්ම නිදහසේ අපේ රටේ ජනතාවට இன்று இடம்பெற்ற பொதுத் தேர்தல் ஜனநாயக ரீதியான அமைதியான மற்றும் ஜனநாயகத்தின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்ட மக்கள் உரிமைக்கு முதலிடம் கொடுக்கும் சுதந்திரமான தேர்தலாக அமைய வேண்டும். நாட்டு மக்களுக்கு சுதந்திரமான முறையில் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய சூழல் உள்ள தேர்தலாகவே இந்த தேர்தல் அமைய வேண்டும். அதுவே எம்முடைய அணியின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டை மீட்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதுடன் அதற்காக அனைவரும் பாடுபட்டுழைக்க வேண்டும். අත්වැල් බැනගෙන අපි සියලු දෙනාටම ලක්ෂ 220ටම ලබා දිය හැකි උපරිම දායකත්වය රට ගොඩනැගීමේ ගමන වෙනුවෙන් ஆட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய தரப்பினரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பும் ஒத்துழைப்பை வழங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மேல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் வாக்களித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඡන්දය ප්‍රකාශ කරන්නට අවශ්‍යයි. මොකද අපේ රට පාලනය කරන නායකත්වය පාර්ලිමේන්තුව තුළින් ඉදිරියට එන නිසා இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் வாக்களிப்பு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். நாட்டை ஆளப்போகும் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்குள் வருகை தரவுள்ளமை மற்றும் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டியது அவசியமாகும். அதற்காக நாம் இன்று வாக்களித்துள்ளோம். வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நிலைய உத்தியோகத்தர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாதுவ பொதுப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டதாக வாதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்து சந்தேக நபர் வாக்களிப்பதற்காக இன்று முற்பகல் 11 மணியளவில் பொதுப்பிட்டிய போஜாராமிய விகாரையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்ற வேளை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதேவேளை காத்தான்குடியில் தேர்தல் கடமையில் மோசடி செய்த உத்தியோகத்தர் ஒருவர் தேர்தல் கடமையிலிருந்து அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருந்தது. காத்தான்குடி ஹிஸ்புல்லா பாலர் பாடசாலை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க சென்ற தாயொருவர் கண் பார்வை குறைபாடு காரணமாக உத்தியோகத்தர் ஒருவரை உதவிக்கு அழைத்து தான் குறிப்பிடும் கட்சியொன்றிற்கு புள்ளடியிடுமாறு கோரியுள்ளார். உத்தியோகத்தரின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டு தனது வாக்குச்சீட்டை பரிசோதித்த குறித்த தாய் தனது விருப்புக்கு மாறாக புள்ளடியிடப்பட்டதை அவதானித்து வாக்களிப்பு நிலையத்திலிருந்து சிரேஷ்ட தலைமை தாங்கும் அதிகாரியிடம் முறையிட்டுள்ளார். இவ்விடயம் மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் கடமையை துஷ்பிரயோகம் செய்த உத்தியோகத்தர் தேர்தல் கடமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார். போலீசாரும் தேர்தல் அதிகாரிகளும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலின் முதலாவது முடிவு இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் முதலாவது முடிவு இன்றிரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் தபால் மூல வாக்களிப்பின் முதலாவது முடிவு இரவு 10 மணிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 19 மாவட்டங்களுக்கு இடிமின்னல் தாக்கம் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் 19 மாவட்டங்களில் இன்றிரவு 11:30 வரை இடி மற்றும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, ஓவா, வடமேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அருகம்பி பகுதிக்கு விடுத்த எச்சரிக்கையை இஸ்ரேல் திரும்ப பெற்றுள்ளது. அருகம்பி பகுதிக்கு விடுத்த எச்சரிக்கையை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது. முன்னதாக அருகம்பி பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் பாதுகாப்பு தொடர்பில் தமது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியிருந்தது. கடந்த 23ஆம் தேதி அம்பாறை அருகம்பி பகுதியில் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருந்ததுடன் வெளிவிவகார அமைச்சின் கோரிக்கைக்கு அமைவாக நேற்று குறித்த எச்சரிக்கை அமெரிக்க தூதரகத்தினால் மீளப்பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
மன்னார் வங்களி மற்றும் சிலாவத்துறை கடற்பகுதியில் கடலட்டை பிடித்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் வங்களி மற்றும் சிலாவத்துறை கடற்பகுதியில் நேற்றிரவு இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடலட்டை பிடித்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 1055 கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் கடற்படையின் வழக்கமான தேடுதல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகளுடன் மன்னார் உதவி கடற்தொழில் பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சிலாவத்துறை கடற்தொழில் பரிசோதகரிடம் சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்டனர். கல்கிசை படோவிட்ட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படோவிட்ட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கலுபுவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் படோவிட்ட பிரதேசத்தில் வசித்த 30 வயதானவர் என தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு. வணக்கம்.